ஒரு ஆண் தலைவரை இந்த அளவிற்கு ட்ரால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, உருவத்தை வச்சு இல்ல இல்ல சொல்றத வச்சுன்னு இல்லை, நிறத்தை வச்சு, தலையை வச்சு, உயரத்தை வச்சு, பேசுறத வச்சு. ஆக நம்மளை வந்து இது என்னன்னா, ஒரு பெண் தலைவராக இருப்பதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாத பொழுது நம்மை நம்மளை தாங்க முடியாத கணைகள் நமக்கு வருது. நீங்க சொல்ற மாதிரி வெளியே சிரித்து கொண்டால் கூட உள்ளே நமக்கு அந்த ரணம் இல்லாம இல்லை. ஆனால் அந்த ரணத்தை அந்த கணமே மறந்து இதைவிட அடிக்கும் பந்தாக மேலெழுந்து வருவது தான் நம்மை இவர்களை தோற்கடிக்க முடியும் என்று எழுந்ததான் நான் இன்னைக்கு எழுந்து வந்திருப்பது. அதனால பெண்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் இன்னும் சவால்களை சந்திக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக மேடம், பத்திரிக்கையாளர் இருந்து நான் உங்களை நிறைய சந்திப்புகளை பார்த்துருந்ததுனாலும் நிறைய நேரங்களில் வந்து உங்களை பற்றின கிண்டல்கள், மீம்ஸ் இதெல்லாம் வரதை பார்க்க முடியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஸ்டூல் வச்சுன்னு ஒரு மீம் ஒன்று வந்துச்சு. அதை நீங்களே கூட அதை வந்து கேஷுவலாக எடுத்து அட்ரஸ் பண்ணீங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி 2 மாநிலத்துக்கு ஆளுநர் இருந்தாலும் அந்த ஒரு சம்பவம் இல்லை அந்த ஒரு குத்தி காட்டின விஷயம் இன்னமும் நெஞ்சில் ஆறா வடுவாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா வடுக்கள் இருக்கும், வடுக்கள் இல்லாமல் இருக்காது. நாம் வந்து வெளியில் சிரிச்சுக்கிட்டா கூட நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை அப்படின்னு இருந்தால் கூட என்ன நம்மளை அப்படி எழுதுகிறாங்க. அதாவது உயரம் குறைவாக பிறப்பது வந்து நம்மளோட தவறு கிடையாது. நான் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் வந்து என்ன சுருட்டையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் வேணால் கருப்பாக இருக்கலாம், என்கிட்ட கருப்பு மனம் கிடையாது. என் சுருட்டு தலை வேணால் சுருட்டையாக இருக்கலாம், நான் எதையும் சுருட்டுனது கிடையாது. நான் வேணால் ஷார்ட்டாக இருக்கலாம், பட் ஐ எம் அ டால் ஃபிகர். I am a tall figure in all ways, in all things. இந்த பவர், இந்த அதிகாரம் உங்களுக்கு சில விஷயங்களை ஈஸ் பண்ணி கொடுத்துருக்கா, இல்லை இன்னமும் அதில் சில விஷயங்கள் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்கு தான் செய்யுன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா இன்னும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இன்னமும் இருக்கு, இன்னும் இருக்க தான் செய்யுது. அதில் நான் நிறையா அரசியல் ரீதியாகவும் சொல்லலாம், ஆளுமை ரீதியாகவும் சொல்லலாம். இல்லை ஆளுமை ரீதியாக பேசிட்டு இருக்கனால ஆளுமை ரீதியாகவே சொல்லுங்களேன். உதாரணத்திற்கு ஒரு அரசியல் ரீதியாக இருக்கலாம், காழ்ப்புணர்வு ரீதியாக இருக்கலாம், எதனால கூட இருக்கலாம். இதில் வந்து சில புரோட்டோக்கால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, ஒரு ஆணாக இருந்தால் இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துவாங்களா? படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி சமீபத்தில் உத்தரப்பிரதேசில் ஒரு கவர்னர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. நாங்கள் எல்லாம் லைனாக நிற்கிறோம். இத்தனைக்கும் அந்த பொக்கேவை கொடுத்தவங்க ஒரு IAS ஆஃபீஸர். அவங்க லைனாக கொடுத்துட்டு வந்துட்டு என்னை தாண்டி அடுத்த கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸ்கிப் பண்ணுறாங்களா? ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நான் கவர்னர்னு அவங்க இமேஜின் பண்ணலை. நீங்கள் கவர்னருக்குன்னு இமேஜின் பண்ணலை, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க 16 கவர்னர் வந்திருக்கணும், 15 தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் கையை தூக்கி ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னு. ஓ சாரி, நீங்கள் கவர்னர் நான் நினைக்கவே இல்லை அப்படின்றாங்க. விஜயதரணி மேடம், ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் சரி, இல்லை விவாதங்களில் சரி, இல்லை கட்சி கூட்டங்களில் சரி, நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதை வந்து ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுதா, இல்லை ஒரு பெண் கொடுக்குறாங்க, ஆண் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த வேறுபாடு இருக்கா, டிஸ்கிரிமினேஷன் இருக்குதா? ஆக்சுவலாக வந்து சட்டமன்றம் என்று பார்க்கும் பொழுது பெண் ஆண் என்ற ஒரு பெரிய பாகுபாடு பார்க்க முடியாது. ஆனால் பெண் பரிமளிக்கிறது கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா பெண்கள் நாங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கோம், அசம்பிளியில் பார்லிமெண்ட்லேயும் கம்மியாக தான் இருக்கோம். இது நம்பர் கூடணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. மேடம் ஆக்சுவலாக இப்போ தமிழிசை மேடம் சொல்லுறதுல பல விஷயங்களில் நான் பவரில் இருந்தாலும் இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக கேட்க விரும்புகிறது, பொதுவாகவே ஆண் அரசியல்வாதிகள் பெண் அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெரும்பாலும் அவமானங்கள் நடக்கிற இடம்னு பார்த்தோன்னா அவையில் தான் இருக்கும், அதாவது பப்ளிக்கான ஸ்பேஸில் தான் இருக்கும். குறிப்பாக மேடை மாதிரியான இடங்களில். இப்போ நீங்கள் ஒரு பெண் அரசியல்வாதியாக 13 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது மேடை மாதிரியான விஷயங்களில் ஒரு அல்லது பத்திரிகைகளில் பேர் போடுற மாதிரி விஷயங்களில் இதில் நான் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான நுட்பமான விஷயங்கள் இருக்கு. அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும், இனியும் நடக்கும். அது யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் பேரை முன்னாடி போட்டுக்க முடியுமா தேடணும். ஆனால் நான் அதெல்லாம் தேடவே மாட்டேன் என்றைக்குமே. என் உழைப்பின் மீதும் என்னுடைய ஆளுமை மீதும் நம்பிக்கை மீடியாவுக்கு இருந்தால் அவங்களா போட போகிறாங்கட்டு நான் பேசாமல் இருப்பேன். யாருமே எந்த இன்றைக்கி மீடியா யாரை வேணால் கேளுங்க, ஒரு நாள் கூட நான் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் பேரை போடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்களா போட்டால் போட்டோம், போடலனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் திட்டமிட்டு கரெக்டாக நடக்கும். நீங்கள் மேடையில் ஏறின உடனே சேருக்கு நம்ம தேடணும். சேர் போட மாட்டாங்க, சேர் கூட கிடைக்காது பாதி நேரம். இன்னைக்கு அது இல்லை, நீங்கள் வரீங்க தெரியும். இல்லை, எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. என்னை போன்றவர்கள் அதெல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன். நான் சரி அந்த சேரை எடுத்து போடணுமாமா, அதான் என் சேரு கொண்டா சொல்லி நானே எடுத்து போட்டுட்டு நானே உட்காந்துக்குவேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, ஆனால் தப்பு செஞ்சால் கேள்வி கேட்பேன், விடவே மாட்டேன். அதை நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு, அதில் தானே நான் வெற்றி பெறுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை என்றைக்குமே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்.
கீதா ஜீவன் மேடம், இப்போ இந்த இடத்துல பேசும்போது நிறைய பேர் சொன்னா அந்த பாலியல் சீண்டல்கள் வந்து சொன்னாங்க. அலுவலகம் ஸ்பேஸ், அதாவது இங்கே அங்கெல்லாம் கிடையாது, இங்கே பெட்டிக்கடை தொடங்கி கார்ப்பரேட் வரைக்கும் இந்த பாலியல் சீண்டலுக்கான விஷயம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் மகளிர் உரிமைத்துறையுடைய அமைச்சர், இதை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறீங்க? நம்முடைய விஜயதாரணி அக்கா சொன்னது மாதிரி தான், எதையுமே கண்டுக்கிடக்கூடாது, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டும் புலகாங்க இது அடையவும் வேண்டாம், தோல்வியை கண்டு தோண்டு விடவும் வேண்டாம். அவன் கேள்வி அதெல்லாம் கண்டுக்கிடவே கூடாது. எந்த பிரச்சனைனாலும் கொஞ்சம் எதிர்த்து நின்னீங்கன்னு வைங்களேன், அவங்க எதிர் சைடு ஆஃப் ஆயிடுவாங்க. கொஞ்சம் துணிஞ்சிட்டிங்கன்னா போதும், என்னையான்னு ஒரு கேள்வி கேளுங்களும் ஆஃப் ஆயிடுவாங்க. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகணுமான்னு கேளுங்க, இல்லை புகார் கொடுக்கணுமா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கான்னு சொல்லுங்கள். எங்கேயுமே நம்மகிட்ட ஒருத்தரும் வாலாட்ட முடியாது, கேள்வி பண்ண முடியாது. நிறைய இடங்களில் மாவட்ட செயலர்கள் ஆண்கள் தான் இருப்பாங்க. அதில் ஒரு பெண் வந்து செயல்படுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. ஏன்னா அவ்வளோ வேலைப்பளு இருக்கும், அவ்வளோ விஷயம், அவ்வளோ மீட்டிங்ஸ், அதெல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்கும். ஒரு பெண்ணாக ஒரு மாவட்ட செயலர் பதவியில் உள்ள வருது அப்படிங்கிறது எவ்வளோ சேலஞ்ச் இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அரசியலில் இருந்திருந்தாலும் கூட அது அவ்வளோ எளிதாலாம் இருந்திருக்காது. நீங்கள் அதை ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, கஷ்டமான காரியம்தான். எல்லா விஷயங்களையும் நம்மளை வந்து ஒப்பிட்டு தான், இதே ஒரு ஆம்பளையாக இருந்தா, இதே இவருடைய அப்பாயாவாக இருந்தால் அப்படியே ஒப்பிடு, அந்த ஒரு கம்பேரிசன் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அது எதையும் கண்டுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்ம இப்படி பேசும்போது இவன் இப்படி கம்பேர் பண்ணுவான்னு தெரியும், இவன் கம்பேர் பண்ணுவான், இவன் அப்ரிஷியேட் பண்ணுவான், எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அதான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் இங்கே வாங்கி இங்கே விட்டுறணும். நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம பிரச்சனையே இல்லை. 3 பெண் ஆளுமைகளை ஒரே நேரத்தில் வந்து ஸ்டேஜில் பார்க்குறதே வந்து ஒரு அழகாக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப நன்றி, ஏன்னா 3 ஆளுமைகளும் ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடியவங்க. எங்கள் தமிழா டீம் இன்வைட் பண்ணதுக்காக உங்களோட ப்ரெசன்ஸ் இங்கே இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக என்ன தான் வந்து பெண்கள் சுதந்திரத்தை பற்றி இவ்வளோ நேரம் வந்து டிபேட்டில் இருந்தாலும் கூட லாஸ்ட்டில் வரும்போது 2 தரப்பினருமே வந்து அக்ரியாகிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா மைல்ஸ் டு கோ, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது 2 தரப்பினருமே வந்து ஏற்றுக்கிற பாயிண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஆஸ்பெக்ட் நல்லா வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த தரப்பில் உட்காந்துருக்கக்கூடிய ஆண் ஒரு பெண் என்னென்ன கஷ்டம் ஃபேஸ் பண்ணுவாங்கிறத ரொம்ப நுட்பமாக சொல்ல முடியுது. அப்போ ஒரு ஆணுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் என்றைக்குமே வந்து ஆணாதிக்கவாதியாக தான் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அடிபட்டு போயிடுது. அதே நேரத்தில் பெண் எல்லாருக்கும் பெண் சப்போர்ட்டாக இருக்காங்களான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதுவும் ஒரு ஆஸ்பெக்டில் ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, பவர் வந்துட்டால் எல்லா பிரச்சனையும் தீந்துருமானா, அதுக்கு மேடமே சொல்கிறாங்க, பவர் வந்துட்டாலும் பிரச்சனை தீந்துராது, பவர் இருந்தாலும் இருக்கும், நீ என்னவாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு. பவரும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை. ஆனால் எது சொல்யூஷனாக இருக்கக்கூடும் அப்படின்னா நம்முடைய வில் பவர். நாம் ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வில் பவர். அந்த வில் பவர் உங்களுக்கு இருந்ததுன்னா, பவர் இருக்குது பவர் இல்லை அப்படிலாம் இல்லை, அந்த வில் பவரே உங்களுக்கு ஒரு பெரிய பவர் தான். ஆனால் இன்றைக்கும் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசணுன்னா மைல்ஸ் டு கோ அப்படின்னு தான் தமிழா திரும்ப நிறைவு பண்ண விரும்புது. மீண்டும் ஒரு தமிழா திரும்ப நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.